என்னடி பாக்குற தெரியல கோழி குடிகாரன் சொல்லுவிய 60 ரூபாய் கோழிய 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாவி மனுஷா, வீட்டுக்குள்ளேயே திருடனை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். அடியே போலீஸ்காரன் புள்ள கிட்ட இருந்தாண்டி இந்த கோழி வாங்கிட்டு வந்தா கோழி ஓடிட போதுரி. அடிக்காதடி. வாய மூடியா. நம்ம வீட்டு கோழி எங்கயா ஓடிடும்? குடிக்கத்தான் காசு திருடுன. நம்ம வீட்டு கோழியை திருடிட்டு வாங்கிட்டு வந்தேன்னு பொய் சொல்றீங்க. போலீஸ்காரன் புள்ள திருடன் சொல்லுவாங்க. அத கோழியை திருடி நெசம் நாய்த்தான். யார் கோழிடாது? இருட்டுல பிடிச்ச யார் வீட்டு கோழின்னு தெரியல. பாத்தியா திமிர? ஏய் அடிச்சு கொண்டாதீங்கப்பா. அடிச்சா கொண்டுடுவியே. நீ வாடா. உடம்புல ஒரு மாதிரி இருக்கு. மோர் கொண்டா. இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்தே அவனை நீ கெடுத்துட்ட. எக்கேடாவது கெட்டு போங்க. இன்னைக்கு ஊரை சுத்துறது பாதம். அந்த ஆள திண்ணையில போய் உட்காரு. சொல்லிட்டல செஞ்சிடுறேன். அண்ணே என்னப்பா எத்தனை கப் டீ? ஒரு 6 கப் டீ அடிங்கண்ணே. அண்ணன் கடை டீனா தூள்றா. டேய் கண்ணா, அங்க என்னடா அப்படி பாக்குற? அந்த குழந்தை படத்தை நல்லா பாருங்கண்ணே. தண்ணிக்கு மனுஷன் பேயா அலைகிற இந்த நேரத்துல நீ ஏப்பா கண்ணீரை வீணா கீழே கொட்டுற? அண்ணே, நீங்க குழந்தைல கொழுக்கொழுன்னு எவ்வளவு குண்டா இருந்திருக்கீங்க. ஆனா இப்போ 4 வயசுல கிளாஸுகள் ஆரம்பிச்சு 40 வயசு வரைக்கும் 2 கடையிலையும் மாத்தி மாத்தி அடிச்சதுல எதை டீயப்பா என் உடம்பே இழைச்சு ஓடா போச்சு. என்ன பத்தி கவலைப்பட நீ ஒருத்தனாவது இருக்கு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அண்ணன் காசு காசா பெருசு, நீ காட்டிய அன்பு அதாப்பா பெருசு. காசு வேண்டாம் அண்ணே. அப்ப நான் வரேண்ணே. அடிக்கடி வாப்பா. நான் வரேண்ணே. போயிட்டு வா. வாங்கடா. ஸ்கூலுக்கு நேரமா இருக்குமா? இருக்காதுடி. ஏன்னா மணி அடிச்ச சத்தமே இன்னும் கேட்கல. இவ்வளவு தூரம் மணி சத்தம் கேக்குமா? கேக்குண்டி. இப்ப நம்ம ஸ்கூல்ல நல்ல கிணிகிணின்னு கேக்குண்டி. ஆமாண்டி, பழைய மணி நம்ம கோயில் மணி மாதிரி. பாட்டி பாட்டி, என்ன கத்துற? நான் என்ன செவிட்டு இருக்கியா? நான் பிறந்திருக்கலாம் அப்படி. ஏன் பாட்டி, நான் ஒரு போலீஸ்கார மகன் தானே. எவனாவது இந்த ஊர்ல என்ன மதிக்கிறானா? சரி போட்டோம். இந்த எதிர்விட்டு புள்ள கீதா இருக்கல, என்ன மணி மணி கிணி கிணின்னு கேலி பேசுறவன். எனக்கு தான் என்ன மருவாத, எங்க அப்பனுக்கு தான் என்ன மருவாத. அப்படியா கண்ணா? அந்த வெறிச்சிருக்கு பெரிய டீச்சரான ஆத்தா அவ குட்டிய ஒழுங்கா வளர்க்க தெரியல, ஊருக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறாளாம். வரைக்கும் அவளை நான் பேசிக்கிறேன். விடாத பாட்டி. டீச்சரம்மா, ஒழுக்கமா ஒழுக்கம். ஏமா டீச்சரம்மா, இதான் பாடம் சொல்லி கொடுக்கற லட்சணமா? குழந்தை எப்படி அடிக்கிறது? ஏமா நடந்து தெரியாம கத்துற? அந்த பையனை பாரு. ராஜு, அந்த திருக்குறளை படி. ஒழுக்கம். அந்த பையனை உன் பொண்ணு திக்கு வாயின்னு கேலி பண்ணா.
அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அவனுக்கு திக்குவாயி அப்படிதான் கேலி பண்ணுவேன்னு சொன்னான். மறுபடியும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சேன். இது தப்பா? தப்புதாண்டி. அவ கேலி பண்ணும்போது பேசாம வந்தானே, அது தப்புதான். என் பேரனை பத்தி இப்பவாவது புரிஞ்சுக்க. பெரிய டீச்சரா. இங்க வாடி. ஏண்டி கழுத ஒண்ணு ஏண்டி ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒழுக்கத்தை பத்தி நான் சொல்லி தர்றேன். என் வீட்டு பிள்ளைக்கு ஊர்ல இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்க முடியாது வச்சுக்கிறது. அந்த விவரம் கட்ட கழுவி ஏதோ சொல்லிட்டான்னு புள்ளைய போட்டு அடிக்கிறா. அம்மா, நீ உள்ள போய் முகத்தை கழுவிக்கிட்டு ஏதாவது வேலை இருக்குதான்னு பாரு போ. பொல்லாத ஒழுக்கத்தை கண்டுபிட்டா. கன்யா, நீ அங்க குந்திக்கோ. நான் இங்க குந்திக்கிறேன்ப்பா. டேய், அவங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டிலே இங்க ஏதா இருக்க எடுத்துன்னு வா. போ. நான் என்னத்த தேர்றது? இத்த பாரு. சரி காமி. புடிச்சுக்கோ. ஒண்ணுக்கு வருது. இப்போது நிஜம். நான் காண்பது கனவா இல்லை நினைவா? என் கண்முறை நிற்பது மணி அண்ணனா இல்லை தவகலையா? டேய் இப்படி எல்லாம் பேசி பெரியவங்க பேரை கெடுக்காதீங்கடா. டேய் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. அதுக்கெல்லாம் தலைவர் இருந்தாரு. நீங்க போகாதீங்க. சந்தோஷம் இருக்கிறதுக்கு விட மாட்டேன்றீங்க. நீங்க பாட்டு பாடுங்க. பாட்டு எழுதுங்க. டேய் எனக்கு பாடலாம் வராதுடா. டேய் டேய் அதெல்லாம் எனக்கு வராதுடா. ஐயோ என்னையா ஒரே ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் எனக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிறீங்க. என்ன விஷயம்? புது இன்ஸ்பெக்டர் வர்றாருல்ல, அதனாலதான். ஓஹோ, சோழியங்குடுமி சும்மா ஆடுமான்னு சொல்லுவாங்க. அதான். ஏன் சார் வர ஏசா எப்படி? இது வரைக்கும் இருந்த இன்ஸ்பெக்டர்லாம் எப்படியோ அப்படிதான் இவரும் இருப்பாரு. ஆமா, அவர் ஊருக்கார என்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்க. ஒண்ணு இல்ல சார், நீங்க சீனியர் ஆச்சேன்னு தான். சல்யூட் சரியா இருக்கிற அளவுக்கு ஹேட் கரெக்டா இருக்கணும். புரியுதா? ஷேவ் பண்ணு. கடமையில கண்ணா இருக்கிறோங்கிறத காட்ட ஒருத்தனை குற்றவாளின்னு அடைச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? அவன் என்ன மேன் தப்பண்ணா? இல்லைங்க சார், அவன் குற்றவாளி இல்ல. இதுக்கு முன்னாடி வந்த அதிகாரிகள்லாம் ஏன் ஒரு குற்றவாளியை கூட ஸ்டேஷன்ல அடைச்சு வைக்கல? இதுதான் நீங்க வேலை பார்க்கிற லட்சணமான்னு கேட்டாங்க. அதனால பட்டணத்துல செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு பஸ் கிடைக்காம நடந்து வந்துகிட்டு இருந்தவனை சந்தேக கேஸ்ல புடிச்சு அடைச்சு வச்சிருக்கீங்க. அப்படிதானே? சொல்லுங்கய்யா. திருன்னு முழிக்கிறீங்க. இது அநியாயம் சொன்னங்க. ஆனா ஏடு கேட்கல. இவர் மட்டும் இல்லைங்க, இந்த ஊர்ல
இருக்கிற வட்டம் மாவட்டம் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்குங்க. இத பாரியா, இந்த யூனிஃபார்ம் போட்டதே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காகவும் மட்டும்தான். நியாயமான நிரபராதிகளையும் அப்பாவிகளையும் பிடிக்கிறதுக்காக இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? யார் அந்த லாக்கப்ல வச்சது? நீதானே? உன் மொழிய பார்த்தாலே தெரியுதே. போய் லாக்கப்ப திறந்து விடு மேன். எஸ் சார். கும்பிடுங்க சாமி. காக்கி சட்டை உங்க பாதுகாப்புக்காக. அதை பார்த்து பயப்படாதீங்க. இனிமே செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு வரும்போது மறக்காம அந்த பாதி டிக்கெட் எடுத்துட்டு வரணும். புரியுதா? கும்பிடுங்க சாமி. கும்பிட மட்டும் கத்துங்க. கேள்வி கேட்க தெரியலையே, உருப்பட மாட்டீங்க. ஓ அடடா, காக்கி சட்டைக்கு கௌரவம் கொடுக்கிறவரை இந்த ஸ்டேஷன் இன்னைக்குத்தான் பார்த்திருக்கு.